அதிமுகக்கு எதிரே நாங்க தான் உங்க ஆட்டத்திலே இல்லங்கற. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. விஜய்க்கு ஒண்ணுமே இல்ல, திறமை இல்ல, செல்வாக்கு இல்ல, தகுதி இல்ல. அடுத்த எம்ஜிஆரே அவர்தான்றாங்க. ஏங்க என்னங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்குலாம் மனசாட்சின்னு உங்களுக்கு? இவங்க எம்ஜிஆர் கொண்டாடி விட்டா உடனே அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? புரட்சி தலைவர் பயன்படுத்துறதுக்கு, அம்மாவை பயன்படுத்துறதுக்கு, அண்ணாவை பயன்படுத்துறதுக்கு நீங்க வெட்கப்படணுங்கிறேன். கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையனால பாதிப்பு இல்லையா? ஒரு பாதிப்பும் இல்லை. அவர் முதல்ல அவர் தன்னை தக்க வச்சுக்கிறாரான்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின அதே மண்ணில் கூட்டத்தை விஜய்க்கு அவர்கள் கூட்டி காட்டுறாங்கிற அளவு வேலைகள் நடக்குது. அப்போ நான் கேட்குறேன், அவருக்கு இவருக்கு கூட்டம் சேர்த்துருப்பான், அப்போ அவருக்கு ஆதரவே இல்லையா? அவருக்கு எம்ஜிஆர் முக்கியமாகப்பட்டதுன்னா, அம்மா முக்கியமாகப்பட்டதுன்னா, விஜய் வந்து அண்ணா திமுக சேர்த்துக்கிட்டும் இந்த கட்சியே வேண்டான்னு தூக்கி எறிச்சு விட்டு போனீங்க. அல்லது நாங்களே கூட நீக்கணும். அங்கே போனால் பாக்கெட்டில் யாருடைய படத்தை வைக்கணும்? உன் கட்சி தலைவர் படத்தை தான் வைக்கணும். நான் யார் படத்தை வச்சிருக்கிற? அம்மா படத்தை. என்ன லாஜிக் இது? மத்தியில் பிஜேபி கொள்கை எதிரி என்று சொல்ல நீங்கள் மத்தியில் யாரை ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கு விரும்புகிறீர்கள்? யாரை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? 24ல் அதிமுக யாரை சப்போர்ட் பண்ணினாங்களோ அவங்கள விஜய் சப்போர்ட் பண்ணுவாருன்னு எடுத்துப்போமா? நான் சொல்கிறேன், பிஜேபியை டச் பண்ணாதீங்க. ஏன் இப்போ வந்து கொள்கை எதிரி நீங்கள் பேசுகிறீங்க? முதல் இதை பாருங்க. எங்களோட அவர் சேர்ந்தா ஆட்சியிலாம் பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் தான் முதல்வர், நாங்க தான் ஆளுங்கட்சி, திமுக எதிர்ப்பே நாங்க தான். அப்ப வாய்ப்பே இல்லை. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக மூத்த தலைவர் திரு செம்மலை அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். தாவேக்க அப்படிங்கிற விஜய் அவர்கள் புதுசா அரசியலுக்குள்ள வந்திருக்கிறாரு. அவங்கள பத்தின எந்த நிலைப்பாடும் அதிமுக கிட்ட இல்லை. ஆனா அவங்களுடைய தலைவர்களை தொடர்ந்து அவங்க தங்களுக்கான தலைவர்களா சொந்தம் கொண்டாடிட்டே இருக்காங்க. அதுவும் செங்கோட்டை நினைவுக்கு பிறகாக நிறைய தெரியுது. அடுத்து அதிமுகங்கிற அளவுக்கு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மௌனமாவே இருக்கீங்க? இல்லைன்னா மேடம், இப்போ செங்கோட்டையன் போகிறதுனால இப்போ எங்களுக்கு என்ன இழப்பு, அவங்களுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? இது ஒரு நாள் பத்திரிகை செய்தி, அவ்வளோதான். கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையனால பாதிப்பு இல்லையா? ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்கள் பாருங்கள், ரிசல்ட்டை பாருங்கள். 2026 அவர் முதல்ல அவர் தன்னை தக்க வச்சுக்கிறாரான்னு பாருங்கள். அவராலே எம்எல்ஏ ஆக முடியாது. அது நான் சொல்ல மாட்டேன், அது மக்களுடைய தீர்ப்பு. அது நான் வந்து அவரை வந்து ஏன் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிற மிகப்பெரிய ஒரு சக்தின்னு ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அந்த சக்திக்கு ஏன் இருக்கும்போது பயன்படுத்த முடியல அவரால் கேட்குறேன் நான். இல்ல, உங்க தலைவர்களை யார் சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களா? அதுக்கு ஏன் அமைதியாக இருக்கீங்க? எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படங்களை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. கட்சி அலுவலகங்கள் சட்டப்பையில வரைக்கும் வச்சிருக்கிறாரு. செங்கோட்டையனை கூட நீங்க புறந்தள்ளிங்கன்னா விஜய் அவர்களும் தொடர்ந்து பேசுறாரு, எம்ஜிஆர் பேசுறாரு, அடுத்த எம்ஜிஆர்ங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசுறாங்க. அப்போயாவது நீங்க சொல்லணும்ல. நீங்க ஏன் அமைதி காக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, நாங்க அமைதி காக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு அவங்க வெட்கப்படணும். தாவேகா தலைவரும் தாவேகா நிர்வாகிகளும் வெட்கப்படணும். இப்போ போயிருக்கிற செங்கோட்டைன்னு சேர்ந்து வெட்கப்படணும். நான் கேட்குறேன், இந்த கட்சியே வேண்டான்னு தூக்கி எறிச்சு விட்டு போனீங்க. அல்லது நாங்களே கூட நீக்கணும். அங்கே போனால் பாக்கெட்டில் யாருடைய படத்தை வைக்கணும்? உன் கட்சி தலைவர் படத்தை தான் வைக்கணும். ஆனால் யார் படத்தை வச்சுருக்கிற? அம்மா படத்தை. என்ன இது? என்ன லாஜிக் இது? அப்போ அந்த தொண்டர்களை ஏற்றுக்குவாங்களா? தாவேகா தொண்டர்கள், தாவேகா நிர்வாகிகள் நம்முடைய அவங்க வந்து உயிராக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரை? விஜயை. நீ அப்படிப்பட்ட இடத்துல இந்த போய் அம்மா படத்தை வச்சுக்கிட்டு அண்ணாயிசம் தான் விஜய் கொள்கைன்னு இவர் கொள்கை முழக்கம் பண்ணுறாரு. என்னைக்காவது அவர் சொல்லியிருக்காரா? தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரா என்னுடைய கொள்கை அண்ணாயிசம் கொள்கைன்னு? அவரு சொல்றதுக்கு இல்லைங்க, அவருடைய கொள்கை தலைவர்னு 5 பேர் சொன்னார்ல. அண்ணா இடம் பெற்றிருக்கிறாரா? எம்ஜிஆர் இடம் பெற்றிருக்கிறாரா? இதெல்லாம் சும்மா, அதாவது இந்த எப்படியாவது இப்படி ஏமாற்றி அதான் நான் சொன்னேன்ல, வாக்கு வங்கி சிறுபான்மை மக்களுடைய ஏமாற்றி வாக்கு வாங்குறதுக்கு டிஎம்கே முயற்சி பண்ணுற மாதிரி இவங்க இந்த அண்ணா திமுக வந்து ஏதாவது சிதறல் நமக்கு ஓட்டு கிடைக்குமா? எம்ஜிஆரை புகழ்த்துதான். ஏங்க எம்ஜிஆர் துறையில் அவ்வளவு இவங்களா விவரம் தெரியாதவங்களா? இவங்க எம்ஜிஆர் கொண்டாடி விட்டா உடனே அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா? அடுத்த எம்ஜிஆரே அவருதான்றாங்க சொல்லிட்டு போட்டு. அண்ணா அவர்களோட வந்து கார்லயே அவரு அண்ணா அவர் புகைப்படத்தை தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் வச்சிருக்காங்க? விஜய் வச்சிருக்கிறாரா? இல்லையே. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் இப்போ நம்ம ஒரே கேள்வி உங்களுக்கு தெரியாதில்ல.
நான் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது 5 பேரை கொள்கை தலைவர்கள் என்று சொன்னார். கொள்கை தலைவர்கள் அண்ணா இல்ல. ஆமா, அப்புறம் இல்ல, அப்புறம் எதுக்கு அண்ணா பேரை சொல்றீங்க, எம்ஜிஆர் பேரை சொல்றீங்க? ஆனா அவருடைய மதுரை மாநிலத்துல அண்ணா ஒரு பக்கம், எம்ஜிஆர் ஒரு பக்கம், நடுவுல வந்து விஜய் அவர்கள். அதுதான் தனக்கு சொந்த பலம் இல்லை, இரவலா வாங்கி ஏதோ ஓட்டு சேர்த்த முடியுமான்னு பாக்குறாங்க. ஜெயலலிதா அவர்கள் சொந்த, அதாவது நம்ம இப்போ எம்ஜிஆரோட ஒப்பிட்டு சொல்றாங்க, அண்ணாவோட ஒப்பிட்டு சொல்றவங்க, சொந்த பலத்தில் நிற்கிற, சொந்த காலில் நிற்கிறவங்க, உங்களை முன்னிறுத்தி பண்ணுங்க. ஏன் அடுத்த கட்சி தலைவர்களை வாடகைக்கு வாங்கி தத்தெடுத்து எதுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்க, அரசியல் கட்சி? அதுக்கு இல்லை, நான் சொல்றேன். அப்ப அண்ணா அவருக்கு முக்கியமா பட்டுதுன்னா, எம்ஜிஆர் முக்கியமா பட்டுதுன்னா, எங்க அம்மா முக்கியமா பட்டுதுன்னா, விஜய் வந்து அண்ணா திமுக சேர்த்துக்கிட்டோம், எங்கள் பொதுச்செயலாளர்கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டோம். எங்களுக்கு சொந்தமான தலைவர்களை நீ கொண்டாடுறதுல என்ன இருக்குது? நீங்கள் தான் வெக்கப்படணும். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, பெருந்தன்மையாக இவங்கெல்லாம் ஒரு தேசிய தலைவர்கள். அண்ணா வந்து ஒரு பெரிய தலைவர், எம்ஜிஆர் ஒரு பெரிய தலைவர், ஜனரஞ்சக தலைவர், கரிஸ்மேட்டிக் லீடர் இருப்பாங்க. அதுமாதிரி அம்மா வந்து ஒரு நேஷனல் அளவில் என்ன, அம்மாவை மோடிக்கே சவால் விட்டவர், உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒரு அதாவது நாங்கள் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய கட்சியை உருவாக்கியவர்கள், எங்களை கட்சியை வந்து நிர்மாணித்தவர்கள் நாங்கள் நினைச்சாலும் அவங்க தேசிய அளவில் மக்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர்கள். என்னவோ யாரோ சொந்தம் கொண்டாடிட்டு போட்டோம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் எங்களுடைய பெருந்தன்மை, எங்களுடைய தலைவர்கள் தேசிய அளவில் நீங்கள் பேர் பார்க்குறாங்கன்னு நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெக்கப்படணுங்க. நீங்கள் எம்ஜிஆரை பயன்படுத்துறதுக்கு, புரட்சித் தலைவரை பயன்படுத்துறதுக்கு, அம்மாவை பயன்படுத்துறதுக்கு, அண்ணாவை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் வெட்கப்படணுங்கிறேன். அண்ணா தமிழ்நாட்டுக்கான தலைவரை நீங்கள் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியுமா? அண்ணாவை அதுதான் சொல்கிறேன். அப்படியே வைக்கப்படணும். இல்லை நாங்கள் தான் இப்போ தான் அவரே சொல்கிறார்ல, அண்ணாயிசம்னு சொன்னார்ல. அப்போ அண்ணாயிசம் எங்கள் கொள்கை தானே, எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன கொள்கை தானே. நான் என்ன சொல்கிறேன்னா, செங்கோட்டையன் சொல்கிறாருல்ல, ஒரு நாளாவது இவர் சொன்ன பிறகு என்னுடைய கொள்கை அண்ணாயிச கொள்கை அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரா? நீங்க சொல்லுங்க. எனக்கு தாவேகா தலைவர் விஜய் சொல்லல. செங்கோட்டையன் சொல்றாரு, திமுக அதிமுக ஒண்ணுதான், நாங்க தான் உண்மையானது, எம்ஜிஆர் கொள்கை நாங்க தான் நிறைவேற்ற போறோம். அதுதான் சொல்றேன். அவரும் வெட்கப்படணும், அவங்க தலைவர்களும் எல்லாரும் சேர்த்து வெட்கப்பட வேண்டியதுதான். எப்படிங்க அண்ணா திமுக ஒண்ணுன்னா திமுக போய் சேர்த்துக்க வேண்டியதானே நீ? அப்புறம் அங்க போற? ரெண்டு ஒண்ணுங்கிறதுனாலதான் மாற்று வேணும்னு விஜய் கிட்ட போனதா சொல்றேன். மாற்று இப்பதான், அதாவது கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? இங்கே ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அங்கே அடுத்த வாய்ப்பு ஓடி போயிடுறதா? இது ஒரு அரசியல் பிழைப்பா? நான் கேட்குறேன். இங்கே வாய்ப்பு இல்லைன்னா உடனே அடுத்தது வாய்ப்பு இருக்கிற இடத்த தேடி போகிறதா? என்ன, எந்த வகையில் இது என்ன நியாயம்? ஒரு கொள்கைனா ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு இயக்க பிடிப்பு, ஒரு இயக்க பற்று, ஒரு இயக்க தலைவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல. அவரை விட மூத்த தலைவர். நல்லா ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து திமுக மாணவர் அணியிலிருந்து நான் வந்தவன், ஹிந்தி போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன், இதுல வந்தவன், கலைஞரோட நான் பழகியவன். என்னோட இன்னைக்கு மூத்த தலைவர்கள் என்னோட கல்லூரி தோழர்களா இருந்தவங்க, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நான் வந்து இது சொல்ல, இப்போ எனக்குன்னு ஒரு அந்த கொள்கைன்னா அந்த பிடிப்போட இருக்கிறல்ல. எப்பவுமே அரசியலில் சகிப்புத்தன்மை வேணும். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, வரல, கிடைக்குது, கிடைக்கல. எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் தவறிச்சு. நான் அதுக்காக நான் மனத்தளர் இல்லையே. தலைமைக்கு இன்னைக்கு கட்டுப்பட்டு அதாவது தலைவராக ஏற்றுக்கொண்ட, என்னுடைய பொதுச்செயலாளர் ஏற்றுக்கொண்ட எடப்பாடியாருக்கு கட்டுப்பட்டு அவர் சொல்கிறபடி அவருடைய வழியில் அவருடைய நான் பயணிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் சீனியர் தான். அதுக்காக நான் என்னுடைய நிலைப்பாட்டை நான் மாற்றிக்கலையே. உங்களுக்கே அந்த எண்ணம் வரல. சரி, அப்படி ஒரு இயக்கத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அமைதியை வீட்டோட கூட இருந்துக்கலாமே. இது என்ன மாறி மாறி போயிட்டு தான்? அது என்ன உதாரணம் சொல்கிறதுக்கு எனக்கு இல்லை. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணினேன், வெற்றி பெறணுங்கிறதுனால எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், அது எதுவுமே சாத்தியம் இல்லைங்கிறப்ப தான் அங்கே போயிருக்கேங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னொன்று, நீங்கள் சட்டப்பையிலேருந்து ஒரு வெற்றி பெறத்துக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு நுணுக்கம், அந்த அரசியல் அனுபவம் எங்கள் பொதுச்செயலாளருக்கு இல்லைன்னு அவர் நினைக்கிறாரா? சார், அதெல்லாம் இங்கே சுயநலம். செங்கோட்டையனுக்கு சுயநலம். அது நான் பேரெல்லாம் நான் சொல்ல. சில பேர் இப்போ இந்த தடமாறுபவர்கள், புரியுதுங்களா, அதாவது வழிமாறி செல்பவர்கள், அவர்கள்லாம் ஒரு கொள்கை பிடிப்போட இவங்க சொல்ற காரணத்தெல்லாம் ஏத்துக்கல அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் வந்து சுயநலம். என்ன சுயநலம்? அதான் சுயநலம்னா தனக்கு எதுவும் இல்லைன்னா
உடனே கிடைக்கிற இடத்துக்கு போயிட வேண்டியதுதான். இப்போ ஜெயலலிதா அவர்கள் புகைப்படத்தை வச்சிருக்கிறதுனால விமர்சிக்கிறீங்க, வைக்கலனால நீங்க தானே விமர்சிப்பீங்க. இல்லை, அடுத்த நாங்கள் நிமிஷம் பச்சோந்தி மாதிரி நான் மாறிட்டாரு பாருங்க, போட்டோ எடுத்துட்டாரு பாருங்க. விமர்சிக்கவே மாட்டோம். அப்படிதான் நான் கட்சியிலிருந்து நீக்கி வச்சேங்க அவரை. நீக்கப்பட்டவரை போய் நாங்க ஏன் விமர்சிக்கிறோம்? அடுத்த நிமிஷம் எப்படி மாறினாரு, கொள்கை தடுப்புங்கிறாரு, 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்தங்கிறவரு உடனே புகைப்படத்தையே நீக்கிட்டாரா? அப்ப பாத்துக்கோங்க அவருடைய பிடிப்பு எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா? கட்சி விட்டே மாறிவிட்டு புகைப்படத்தை வச்சிருந்தானா வைக்கலான்னாங்க, அது யாருக்கு கேட்குறாங்க? ஒரு உருவாக்கிய தலைவியை, ஆளாக்கிய தலைவியை, அடையாளம் காட்டிய தலைவியை, அடையாளம் காட்டிய தலைவரை நீங்கள் விட்டுட்டு போயிட்ட பிறகு அப்படி நீங்கள் இதில் மட்டும் வச்சுக்கிட்டு இது என்னங்க இது அர்த்தம்? அது சொல்லுவாங்களே, என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி இவங்க வந்து ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்குவாங்க, இன்னொருத்தரை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா இது யாரை ஏமாத்துறது? மக்கள் நம்புவாங்களா? மக்கள் நம்புறது இருக்கட்டும், அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் இதை ரசிப்பாங்களான்னு கொண்டாடுறாங்களே. அவர் கோயம்புத்தூர் கூட்டத்தை பாத்தீங்களா இல்ல? ஈரோடு வர வரைக்கும் எத்தனை பொடிசோட இளைஞர்கள் இது வரைக்கும் அரசியல் அந்த அளவுக்கு கூட்டத்தையே பார்த்தது இல்லைன்னு அந்த அளவுக்கு வரவேற்பு அவருக்கு. அப்படியா? எங்க பொதுச் செயலராக போனார், என்னாச்சு? நீங்க பாருங்க. நீங்க நான்லாம் இப்போ எதுவும் யாரையும் நான் வந்து அதாவது இதாக பேச மாட்டேன் நான் யாரையுமே. நீங்கள்லாம் தன்னை தங்களை பெருமைப்படுத்திக்கிறீங்க, தங்களுடைய இதை பறைசாற்றுபவர்கள் தான் அப்படி செய்வாங்க ஒழிய மக்கள் பாருங்க தீர்மானம் பண்ணுவாங்க. நீங்கள் 2026 தேர்தலில் மட்டும் பாருங்க. 18 ஈரோட்டு மாநாட்டில் தன்னை யாருன்னு நிரூபிக்கிற அளவுக்கு அவர் கூட்டத்தை செய்ப்ப விஜய் அவர்கள் அதே மண்ணில் கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசின அதே மண்ணில் கூட்டத்தை விஜய்க்கு அவர்கள் கூட்டி காட்டுறாங்கிற அளவில் வேலைகள் நடந்து. அப்போ நான் கேட்குறேன், அப்போ விஜய் தகுதி இல்லாதவரா, திறமை இல்லாதவரா? அவருக்கு இவருக்கு கூட்டம் சேர்த்துருமா? அப்போ அவருக்கு ஆதரவே இல்லையா? அவருக்கு அரசியல் அறையாங்க. நீங்கள் ஏங்க இதெல்லாம் தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுங்க, தன்னை ஒரு பெரிய மனுஷனாக காட்டிக்கிறதுக்கு. விஜய்க்கு விஜய் பரப்பில் இவர் இருக்கிறாரா, இவர் பரப்பில் விஜய் இருக்கிறாரா? அது சொல்லுங்க எனக்கு. விஜய் செங்கோட்டையை நம்பி இருக்கிறாரா, செங்கோட்டை விஜயை நம்பி இருக்கிறாரா? அப்போ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய்க்கு ஒன்றுமே இல்லை, திறமை இல்லை, செல்வாக்கு இல்லை, தகுதி இல்லை. அந்த தகுதி, திறமை, செல்வாக்கெல்லாம் இவர் தான் கோயம்புத்தூர் கூட இது ஈரோட்டு கூட்டத்தில் உருவாக்கி தர போறாரு. இவர்கிட்ட அரசியல் அனுபவம் இருக்கு, இவர்கிட்ட திரை கவர்ச்சி இருக்கு, ஒரு அரசியல் அனுபவம் இல்ல, ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு கரிஷ்மாட்டிக் இவர்கிட்ட இருக்கு, இவர்கிட்ட அனுபவம் இருக்கு. ரெண்டு சேர்ந்தா வெற்றி அப்படிங்கறத பாக்குறாங்க. சரி பார்க்கலாம், ரிசல்ட் பார்க்கலாம். சாத்தியம் இல்ல. அவ திமுகக்கு எதிரே நாங்க தான் உங்க ஆட்டத்திலே இல்லங்கறாங்க. யார் எங்கலியா? ஆமா, சொல்லிட்டு இருக்கட்டும். நான் தான் ஒரு சொல்றேனே, அது ஒன்று சொன்னாங்க தெரியுங்களா? அவரு தாவேகா தலைவர் விஜயே என்ன சொன்னார்? இப்போ ஏன்னா நாங்கள் அவரெல்லாம் எதுவும் டச் பண்ணுறது இல்லை, அவரை நாங்கள் எதுவும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவரை எங்களை அரசியல் எதிரியை சொல்லலை. திமுகவை தான் அரசியல் எதிரிக்கிறாரு, பிஜேபியை கொள்கை எதிரிக்கிறாரு. ஆக அவர் ரெண்டு எதிரிகளை தான் அவர் அட்டாக் பண்ணுறாரு, எங்களை தான் அட்டாக் பண்ணுறதில்ல. அதனால் நாங்களும் விஜய் பற்றி நாங்கள் எதுவும் சொல்கிறதில்ல. ஏன்னா விஜய் எங்கள் அம்மா இருந்த காலத்துலேயும் 2 தேர்தலில் அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. எனக்கு நாடாளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு சாதகமாக வேலை செஞ்சாங்க. அதனால் எங்களை அவர் அட்டாக் பண்ணுறதில்ல. அதனால் நாங்கள் அவரை சொல்கிறதில்ல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவருடைய கணக்கு முதல் கூட்டத்தில் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? 1967 தேர்தல், 77 தேர்தல் அண்ணா செய்த அரசியல் மாற்றத்தை நான் செய்வேன். அதே மாதிரி 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்த அரசியல் மாற்றத்தை செய்வேன் அப்படி சொல்கிறார். மாற்றத்தை செய்வேன்னு சொல்கிறார் ஒழிய இந்த 2 தலைவர்கள் அந்த மாற்றத்தை எப்படி சாதிச்சாங்க, எப்படி அந்த அந்த இதை கொண்டு வந்தாங்கன்னு அவருக்கு தெரியுமா? வரலாறு தெரியுமா அவருக்கு, விஜய்க்கு? நான் கேட்குறேன், உங்கள் மூலமாக கேட்குறேன். படிச்சிருக்க மாட்டாரா? இல்லை, அண்ணா அவர்கள் எப்படி அந்த அச்சீவ் பண்ணாங்க 67, 77 இவர் எப்படி அச்சீவ் பண்ணான்னு தெரியுங்களா? இப்போ இவர் என்ன இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இதுதானே முதல் தேர்தல். ஆனால் அண்ணா முதல் தேர்தல்லையே அவர் ஆட்சி அமைக்க முடியலையே. 57 15 எம்எல்ஏக்களை உருவாக்கினார், 62 50 எம்எல்ஏக்களை உருவாக்கினார். 3வது தேர்தல் தான் 67. ஆக 67 தேர்தலில் ஆட்சியை பிடித்த அண்ணா அவர்கள் 2 தேர்தல்களிலே தங்களுடைய சக்தியை, பலத்தை, மக்களுடைய ஆதரவை நிரூபித்து காட்டியவர் அண்ணா. அந்த வரலாறு அவருக்கு தெரியுமான்னு தெரியாது, தெரியல. எடுத்ததும் அவர் இதில் உட்காரல. புரியுதுங்களா? அதே மாதிரி புரட்சி தலைவர் 77 ஆட்சியை பிடித்தார்.
அது முதல் தேர்தல் தான், பொது தேர்தல் முதல் தேர்தல். ஆனால் அந்த 77 ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி 72 கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி ஆரம்பித்த பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தன்னுடைய சக்தியை, மக்கள் சக்தியை, பலத்தை நிரூபித்து காட்டினார். எப்படி நிரூபித்து காட்டினார்? தேசிய கட்சியான காங்கிரஸை வீழ்த்தி காட்டினார். திமுக மாநிலத்தில் ஆளுகிற கட்சியை வீழ்த்தி காட்டினார். ஆக அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அடுத்தது உடனடியாக கோயம்புத்தூர் சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் வந்தது. அதுலேயும் நின்று ஆளுகிற திமுகவை தோற்கடித்து தன்னுடைய பலத்தை நிரூபித்தார். 1972 கட்சி ஆரம்பித்தார். 77 உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடித்தார். ராமசாமிங்கிறது அது குறுகிய காலம் தான் அந்த ஆட்சி இருந்தது. புரியுதுங்களா? ஆக எத்தனை படிக்கல் பாருங்க. அதுக்கு முன்னாடியே திமுக லெவலில் இருந்தவர் அந்த அதெல்லாம் இல்லை. 77 ஆட்சியை பிடிக்கும்போது பிடிக்கிறதுக்குள்ள தன்னை he proved himself நிரூபித்து காட்டினார். நிரூபித்து காட்டிட்டு தான் 77 ஆட்சியை பிடித்தார். அது இல்லாமல் அவர் செஞ்சாருன்னா அவங்க ஒரே அட்டம்ப்டில் அவங்க செய்யலையே. நீங்கள் அந்த ஒரே அட்டம்ப்டில் செய்கிறதுக்கு என்ன உங்களுக்கு என்ன இது இருக்குது உங்களுக்கு? இன்னும் நீங்கள் அன்ப்ரூவ்டு பார்ட்டி, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுக்கிறதே தெரியல. அதுவே இல்லாமல் ஆனால் அவங்கள பார்த்தோன்னா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அவர் சொன்னது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். திமுக எதிர்ப்பில் தான் அவங்க இருக்காங்க, நாங்களும் திமுக எதிர்ப்பில் இருக்கிறோம். அப்போ திமுக எதிர்ப்பில் இருக்கிற 2 கட்சிகள் ஒரு கட்சி கூட்டத்தில் அந்த தொண்டர்கள் ஆர்வமாக அவங்க கொடி பிடிக்கிறாங்கன்னா அப்போ யாரோட அவங்க ஒத்து போகிறாங்க அந்த தொண்டர்கள்? நினச்சி பாருங்கள். வேறு கட்சிக்கே அவங்க போகல. கொடி பிடிச்சதே அதிமுகங்கிறாங்களே. ஏங்க அது சொல்லத்தான் செய்வாங்க. எங்களுக்கு என்னங்க, ஏன்னா வேறு வேலையே இல்லையா எங்களுக்கு? ஒரு 2 பேரை விட்டு கொடி பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு வேலை வைப்போம் அவ்வளோ கூட்டத்தில். அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான இது உருவாகுது, இது பார்த்தா தெரியுது. இப்போ அம்மா ஒரு ஆதரவாக கேட்டாங்க. அம்மா இருக்கும்போது விஜய் மக்களுக்கு ஆதரவை என்ன அம்மா கேட்டாங்களா? இவரை தானே வாலண்டியராக கொடுத்தாரு. அப்போ யார் மேலே அவருக்கு அன்றைக்கு பிரியம் இருந்தது? விஜய்க்கு இல்லை. அன்றைக்கு நடிகராக இருந்த விஜய்க்கு திமுகவுக்கு தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய ரசிகர்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு எடுத்தார் என்று சொன்னால் எங்கள் மீது அவருக்கு அந்த பாசத்தில் தானே செஞ்சார். ஏன் அன்றைக்கி அவர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாமே, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிருக்கலாமே? பண்ணலையே. ஆக அவங்க அந்த அந்த யாருக்கு அந்த பிடிமானம் இருக்குது அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பிள்ளையார் சொல்லி கூட்டணிக்கு சொன்னதில்லை, இல்லை எதிர்ப்புக்கு சொன்னது. ஆமாம், எதிர்ப்புக்கு அவங்க தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்கன்னா அதெல்லாம் இது ஒரு அறிகுறி, ஒரு சிம்பாலிக்கா இது தெரியுது. கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்கிற மனநிலையில நான் அதிமுக இருக்கீங்க. ஏன் தாராளமா வரட்டும், அவங்க அதுதான் சொல்றேன். ஆனா விஜய் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் அவரும் இல்ல சொல்றாங்க. அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஏற்கனவே எங்க கட்சியில இருந்து போனவங்க கண்டிஷன் போட்டாங்கன்னு. அது மாதிரி ஏங்க 31 ஆண்டுகள் ஆண்ட கட்சிங்க எங்களுது. புரியுதுங்களா? பொன்விழா கொண்ட கட்சிங்க. இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த திமுகன்னு பெருமையாக பேசிக்கிறாங்களே. 7 முறை தோற்கடிச்சிருக்கிறாங்க திமுகவை. அண்ணா திமுக 7 முறை தேர்தலில் தோற்கடித்திருக்குது. அந்த 7 முறை தோற்கடித்தாலும் 3 முறை எதிர்கட்சி வரிசையில் கூட உட்காராத அளவுக்கு நாங்கள் பண்ணணும். அது மட்டும் இல்லை, 2014-16 கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று வெற்றி பெற்ற கட்சி அண்ணா திமுக. ஏங்க அது அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கட்சியில் நாங்கள் அவர் விஜய் தலைமையில் தான் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நாங்கள் பின்னாடி போயிடுவோம். ஏங்க நீங்கள் இதெல்லாம் நடக்கிற காரியம். அதனாலதான் சொல்றாங்க நீங்க அதுக்கு ஏத்துக்கல அப்படிங்கிறதுனாலதான் உங்க வாக்குகள் எதுக்கு அவரை நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அவர் வேண்டாம் எங்கிட்ட வரட்டுங்க. அதனாலதான் சொல்லிட்டாரு திமுக தாவேக்கன்னு போட்டுட்டு அதிமுக ஆட்டத்திலே இல்ல, உங்களுடைய வாக்குகள் எல்லாம் தாவேக்கு போயிடும். அதாவது திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் மட்டும் போதாதுன்னு எங்ககிட்ட சேர்ந்து ஒரு பலமான பிரதான கட்சியோட சேர்ந்தா தான் திமுக வீழ்த்த முடியும். வந்தாலும் வரலாம் இல்லையா? வரட்டும். வருவாங்க நம்புறீங்களா? இப்போ வரைக்கும் இல்ல. அப்ப அந்த நிபந்தனையை தளர்த்திக்கணும். நிபந்தனை தளர்த்த நான் தான் முதல்வர், நாங்க தான் ஆளுங்கட்சி, திமுக எதிர்ப்பே நாங்க தான். அப்ப வாய்ப்பே இல்லை. அதிமுக வாக்குகள் எல்லாம் அவங்களுக்கு வந்துருன்றாங்க. யார் அப்படியா? தாவேக்காவுக்கு. அதாவது ஒரு பழமொழி, தப்பா நினைக்க மாட்டீங்களா, நினைப்பு பொழப்ப கெடுக்கும்பாங்க தெரியுமா? சொல்லுவாங்க, எங்க ஊர்லயும் சொல்லுவாங்க. அதே பொழப்பு தான். இதெல்லாம் நடக்கிற காரியங்களா?
ஏங்க என்னங்க இதெல்லாம் எப்படிங்க ஏங்க எப்படி உங்களுக்குலாம் மனசாட்சின்னு உங்களுக்கு இல்ல விஜய் அவர்களே பேசுறாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிரச்சனை எப்படி இருந்தது இப்ப யார்கிட்ட இருக்கு எப்படி இருக்கு உங்களுக்கே அரசியல் தெரியும். கட்சி தலைவர்கள்லாம் ஏதோ பேசுவாங்க, அவங்க சுயநலத்துக்கு எது வேணாலும் பேசுவாங்க. ஆனா குமுறல்ல இருக்கீங்களா நான் கேட்கறேன் நீங்க எல்லாம் பொதுவானவர்கள், நீ எந்த கட்சியும் சாராதவர்கள், ஊடகவியலாளர்கள், என்ன நீங்க எல்லாம் வந்து ஜட்ஜ் பண்றதுல இடத்துல இருக்கிறீங்க, தீர்மானிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு ஒரு பெரிய கட்சி, அந்த கட்சியோட போய் அவங்க கண்டிஷனை ஏத்துக்கிட்டு சேருவாங்களா? இல்ல நீங்க சேர மாட்டீங்க, சேருவீங்க நாங்க சொல்லவே இல்ல. இப்போ வரைக்கும் இருவரும் திராவிட அதாவது கட்சிகள் ஒன்றும் இல்லை. இப்ப தேர்தல் களமே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியாது இல்ல, திமுக வெர்சஸ் அதிமுக, புரியுதுங்களா? இப்ப எங்களை எலிமினேட் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதனாலதான் எங்களை எலிமினேட் பண்ணிட்டு அவங்களோட ஏதோ மோதுற மாதிரி பண்றாங்க. நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், விஜய் வந்து ஒரு பெரிய தப்பு பண்றாரு. அது என்ன தப்புன்னா, ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சம்பாதிக்க கூடாது, புரியுதுங்களா? கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்றாரு, இது அரசியல் எதிரின்னு இவரை சொல்றாரு. ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சம்பாதிக்கிறாரு. அதுதான் நான் உதாரணம் சொன்னேன். ஒரு வேடன் 2 முயல் ஓடுது, 2 முயலையும் துரத்துனா ஒரு முயல் கூட பிடிக்க முடியாது. ஒரு முயலை துரத்தனா எப்படியாவது அவனோட அந்த ஓட அதை கலக்கி வச்சு பிடிச்சிடலாம். ஆக 2 முயலை துரத்துறாருன்னு வச்சுக்க, ஒரு இது இந்த பக்கம் ஓடும், இது இந்த பக்கம் ஓடும், இது இங்கே ஓடுவார் அங்கே ஓடும், எந்த முயலையும் பிடிக்க முடியாது. அதான் விஜய் நிலைமையா? அப்படித்தான் சொன்னேன், நானே சொன்னேன், பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், உங்க பேட்டியில் இப்போ சொல்றேன். அப்போ அது 2 எதிரிகளை ஏன் சம்பாதிக்கிறார்? அவருக்கு வந்து அரசியல் எதிரியை வந்து லோக்கல்ல திமுக வீழ்த்தணும்னா திமுக ஸ்டாண்டர்ட் எதுக்குற ஸ்டாண்டர்டு? அப்படி கூட்டணி வர்றீங்களோ வரலையோ அது வேற, எங்களுக்கு அதை நாங்கள் இது பண்ணல, உங்களை நாங்களும் வழியை இது பண்ணல. தேவைன்னா நீங்க வந்து சேர்ந்துக்க, இல்லைன்னா நீங்க தனி பார்த்துக்க. இல்ல இப்போ நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் ஒன்றே கேட்குறேன், இங்க கொள்கை இது அரசியல் எதிர்னு சொல்லிட்டீங்கல்ல, ஓகே ரைட்டு, நான் கேட்குறேன் கொள்கை எதிர்னு சொல்லிட்டீங்கல்ல, இப்போ வந்து இங்க என்ன சொல்றீங்க, திமுகவை வீழ்த்து விட்டு நாங்கள் தான் முதலமைச்சர் ஆகிறோம், எங்கள் கட்சி தான் ஆட்சின்னு சொல்றீங்களா, ரைட்டு, நீங்கள் ஆசைப்படுறது இது, யாரோ எதுக்கும் ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்படுறீங்க, அது நடக்குதா இல்லையா அது வேறு சமாச்சாரம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், மத்தியில் பிஜேபி கொள்கை எதிரி என்று சொல்ல நீங்கள் மத்தியில் யாரை நீங்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கு விரும்புகிறீர்கள், யாரை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? அது 29ல அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ சொல்லு. இப்போ அப்படி 26லயே சொல்லுவாங்க, 29ல இப்போ மட்டும் இப்படி திமுகவை வீழ்த்துறது ஏங்க? பிஜேபி வீழ்ந்தா பிஜேபியை வீழ்த்திட்டு நீங்க நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நிற்க போறீங்களா? 24ல நீங்க யாரை நான் சொல்றேன், காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்க போறீங்களா? இப்போ சொல்லிட்டு போங்க. இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவா? பிஜேபி அங்கே இப்போ இங்கே வந்து திமுக எதிர்ப்புனா நான் வர்றேன் முதலமைச்சரான்னு சொல்றீங்க, ரைட்டு, அது கூட ஒரு வகையில் கரெக்டு, என் கட்சி ஆட்சிக்கு பாவிக்கும், ரைட்டு, நீங்கள் பண்ணிக்க. பிஜேபி இந்தியாவில் அது வந்து கொள்கை எதிரி, எங்களுக்கு சித்தாந்த எதிரி, அந்த கட்சிக்கு நாங்கள் எதிர்ப்புன்னு சொன்னால் நீங்கள் யாரை மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? 24ல அதிமுக யாரை சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள விஜய் சப்போர்ட் பண்ணுவாருன்னு எடுத்துப்போமா? நீங்க யாரை சப்போர்ட் பண்ணீங்க 24ல? யாரையும் பண்ணல. இல்ல காங்கிரஸே ஆதரிச்சிருக்கிறோம், இதே ஆதரிச்சிருக்கோம். 24ல யாரை பண்ணீங்க? யாரையும் பண்ணல. பிரதமர் வேட்பாளர் இல்லாம தானே போனீங்க, அப்ப ஏன் விஜய் சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. நான் வந்து மத்திய அரசாங்க இது பார்லிமெண்ட்ல எங்க அம்மா சொன்னாங்கல்ல, மோடியா லேடியான்னு கேட்டாங்க, எடுத்தாங்கல்ல, அது மாதிரி இங்க வந்து நானா ஸ்டாலினா, அது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்க மோடியா நானான்னு சொல்லுங்க, அதையா சொல்லுங்க. கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டு ஏன் தயங்குறீங்க? இல்ல ஏன் தயக்கம் உங்களுக்கு? ஒன்று காங்கிரஸ் ஆதரிக்கிறோம், அதுதான் தேசிய கட்சி, வேற யாரும் ஆதரிக்க போறதில்ல. நீங்க காங்கிரஸ் ஆதரிக்கலன்னா நீங்க வந்து இது தேசிய அளவில் பிஜேபிக்கு மாற்று நான் தான் அப்படின்னா சொல்லுங்க, பிரகடனப்படுத்துங்க. சரி, ஓகே. அது இல்லைன்னா நான் சொல்றேன், பிஜேபியை டச் பண்ணாதீங்க. ஏன் இப்போ வந்து கொள்கை எதிரி நீங்க பேசுறீங்க? முதல்ல இதை பாருங்க, தமிழ்நாட்டை பாருங்க. அதனாலதான் 26 முதல்ல திமுக முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க உங்களை விமர்சிக்காம உங்களுடைய வாக்குகள் கவரணும்னு நினைக்கிறாருங்கிற ஃபார்முலா எடுபடாதுன்னு சொல்லிட்டீங்க. நிச்சயமா ஒரு தொண்டன் கூட, எங்க கட்சி தொண்டன், எம்ஜிஆருடைய பக்தர்கள், அம்மாவை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு அம்மா வழியில் வந்தவங்க, இன்றைக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை பொதுச்செயலரை ஏற்றுக்கொண்டு பொதுச்செயலரை பின்பற்றுபவர்கள் ஒருத்தர் கூட சோட போக மாட்டாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்க. 1-2 போகும். அதாவது ஒரு மரத்துலன்னா பழுத்த இலை இருக்கும் மரத்தில், அது உழுவும், பழுத்த மலை கீழே உளுந்துடும். அதுக்காக அந்த மரம் பட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது.
அந்த பழுத்த இலை ஒரு 10 பழுத்த இலை விழுந்தால் கூட அது இன்னும் வசந்த காலம் துளிர்க்கும், தளிர் விடும், துளிர் விடும், பூ பூக்கும், காய் காய்க்கும். அது செழுமையான மரமாக தான் வளரும் ஒழிய ஒரு 10 இலைகள் வந்து பழுத்த இலைகள் காஞ்சி போய் கீழே சருகாக விழுவுது பாருங்க, அதெல்லாம் நாங்கள் சட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவருடைய தாக்கம் என்னவா இருக்கும்? உங்க மதிப்பீடு என்ன? தாக்கம், விஜயனுடைய தாக்கம், அவர் ஒரு நடிகர், ஓரளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களாக மாறியிருப்பார்கள், பல பேர் மாறி இருப்பாங்க. எல்லா ரசிகர்களும் மாற மாட்டாங்க, ஏன்னா அவங்க பல்வேறு கட்சியில் இருப்பாங்க. அதாவது சினிமாவில் ரசிகர்கள் வேறு, அரசியலில் தொண்டர்கள் என்பது வேறு. ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்குது. சரி, ஒரு 50% அவருடைய ரசிகர்கள் இவருடைய தொண்டர்களாக கூட கட்சியில் சேர்ந்துருட்டோம். புரியுதுங்களா? என்னுடைய கணிப்பு நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நாம் தமிழர் சீமான் அவருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது, அவர் ஒரு பர்சன்டேஜ் வாங்குறாரு. இப்போ அந்த பர்சன்டேஜ் குறையலாம், கூடாது, குறையலாம். புரியுதுங்களா? இவருக்கு வந்து ஒரு சில பர்சன்டேஜ் கிடைக்கும். ஆனால் இவர் வெற்றி பெறுவதற்காக அந்த வாக்கு போதாது, வெற்றி பெறுகிற அளவுக்கு போதாது. ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டும் கிடையாது, கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், எங்களோட சேர்ந்தா கூட்டணியில் இடம் கொடுப்பீங்களான்னு கூட கேட்டாங்க உங்கள் மாதிரி நிருபர்கள். கூட்டணி வாய்ப்பு இல்லை, ஏன்னா தனித்து தான் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம். ஒருவேளை எங்களோட சேர்ந்தா, அம்மாவோட வந்து விஜயகாந்த் சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் ஆனார், அந்த கட்சி திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி எதிர்கட்சியில் உட்கார வச்சார் எங்கள் அம்மா. அது மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களோட அவர் சேர்ந்தா ஆட்சியிலாம் பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. ஒருவேளை எங்களோட சேர்ந்தால் விஜயகாந்த் மாதிரி எதிர்கட்சி தலைவராக அல்லது எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உருவாக்கி தருவார் அப்படின்னு நானே பேட்டி கொடுத்துருக்குறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் குரல் கொடுத்ததே எது தப்புன்னு சொல்கிற நேரத்தில் பொதுக்குழுவில் தீர்மானமே நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு நடைமுறையை கடைபிடிக்கிறேன் என்று சொன்னால் அதில் மாற்றம் செய்யக்கூடாது என்ற ஏதாவது விதிமுறை இருக்கிறதா? அந்த குடைவரை கோயில் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த இஸ்லாமிய அந்த தர்காவுக்கு முன்னாடியே உருவானது. அதனால் ஒட்டுமொத்த மலையே அவங்களுக்கு சொந்தம். அப்படியே அவங்க ஏற்றினா கூட அதையே இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் இதெல்லாம் சேர்க்கிறோம் முடிவு பண்ணிட்டோம், இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் போல. அதனால தான் பொறுப்பாளர்கள் மத்திய அமைச்சர் 3 பேர்லாம் கிளம்ப இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு அவங்க போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கூட்டணிக்கு நீங்கள் எல்லா முடிவும் நீங்கள் தான் பண்ணிக்கணும் அப்படி எங்ககிட்ட விட்டாச்சு. Subscribe to One India and never miss an update.